ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி மாநில முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அரசியல் பழிவாங்கும் நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி அரசு கடந்த 3 மாதங்களாக பொய் வழக்கில் கைது செய்து ஜனநாயகத்தை படுகொலை செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அவர் கைது செய்யப்பட்டு திஹார் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். தற்போது மீண்டும் சிபிஐ கைது செய்திருக்கிறது. இந்த ஜனநாயக விரோத செயலை சட்டவிரோத செயலை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் இன்று நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சிபிஐ அலுவலகம் அமைந்துள்ள சாஸ்திரி பவன் எதிரில் தமிழக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் திரு வசீகரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணியை சார்ந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில அமைப்பு செயலாளர் திரு ராம்மோகன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கே கனகராஜ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் ஆய்வு செயலாளர் வழக்கறிஞர் திரு அந்திரிதாஸ், வழக்கறிஞர் திரு எம்.எல். ரவி, கொளத்தூர் திரு கார்த்திக் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். ஆம் ஆத்மி கட்சி சார்பில் மாநில மகளிர் அணி தலைவி மற்றும் மாநில குழு உறுப்பினர் திருமதி ஸ்டெல்லா மேரி, மாநில மனித உரிமை பிரிவு செயலாளர் திரு ஏ.டி. முருகன், தஞ்சை மண்டல தலைவர் திரு எம்.எஸ்.கே, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு ஆரிஃப், வட சென்னை மாவட்ட தலைவர் திரு ஃபாரூக், மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் திரு பன்னீர்செல்வம், திருவாரூர் மாவட்ட தலைவர் திரு வினோத்குமார், நீலகிரி மாவட்ட தலைவர் திரு மானு, வடசென்னை மாவட்ட செயலாளர் திருமதி சோஃபியா பாமா ராணி, விழுப்புரம் மாவட்ட செயலாளர் திரு சுகுமார், மாவட்ட இணை செயலாளர் திரு விஜயகுமார் மற்றும் ஏராளமான ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சிபிஐ நீதிமன்றம் டெல்லி திகார் சிறையில் ஏற்கனவே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மீண்டும் வினோதமாக கைது செய்திருக்கிறது மோடி அரசு. இது எதை காட்டுகிறது என்றால், பழிவாங்கு நடக்க எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது, எதிர்கட்சிகளாக இந்தியாவில் செயல்படக்கூடாது. ஆனால் இன்னைக்கு ஒரு வழியே இல்லை, கட்சிகளை சேர்த்துக்கிட்டு இதுவரை 10 வருடமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடந்தது. இப்பொழுது என்டிஏவினுடைய ஆட்சி நடக்கிறது. ஆக இப்ப இதுல இவங்க பழிவாங்குற வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. தேவையில்லாத பொய் வழக்குகளை குறைந்திருக்கிறார்கள். இது கெஜ்ரிவாலுக்கு மட்டுமல்ல, இது இந்திய மக்களுக்கு அனைவருக்குமே ஆபத்தானது. எல்லா எதிர்கட்சிகளுக்கும் எல்லா முதலமைச்சர்களுக்குமே இது ஒரு ஆபத்தான விஷயங்கிறத சொல்லி நாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை விடுதலை செய்யணும்னு இன்னைக்கு இந்தியா பூரா போராட்டம்.